காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி இன்றைக்கு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். காங்கிரஸை பொறுத்தவரையில் கொடுப்பதை வாங்கி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இல்லை அப்படின்றத அந்த பேட்டியில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்கள் காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு நல்ல நாட்களாக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளையும் அவர் இந்த பேட்டியில் பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்போ 234 தொகுதிகளுக்கும் 5000 பேர் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக சொல்கிறாரு. காங்கிரஸை பொறுத்தவரையில் கடந்த 58 வருடங்களாக ஆட்சியிலே இல்லை, அதிகாரத்தை சுவைக்கவே இல்லை. இருந்தாலும் காங்கிரஸ்காரர்கள் ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் மிகப்பெரிய ஒரு அபிமானத்தை வைத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு. கடந்த 75 நாட்களாக நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முன்கூட்டியே முடிந்திருந்தால் இந்த 75 நாட்கள் தேர்தல் வேலை செய்வதற்காக எங்களுக்கு ஒரு கால அவகாசம் கிடச்சிருக்கோம். நாங்கள் சரியான கேண்டிடேட்டை சூஸ் பண்ணியிருப்போம். அவசரமாக நம்ம ஒரு வேட்பாளரை போட்டியிட செய்யாமல் சரியான வேட்பாளரை ஐடென்டிஃபை பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நாங்கள் போட்டியிட வைத்திருப்போம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை அவர் சொல்கிறாரு. இப்போ கடந்த கால அனுபவங்களையும் அவர் கோடிட்டு காமிக்கிறார். இப்போ மகாராஷ்டிரா, பீகார்லாம் பார்த்திங்கன்னா கடைசி நிமிடத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து எத்தனை தொகுதிகள் அப்படின்றது இறுதி செய்யப்பட்டு அவசரமாக நாங்கள் அந்த தேர்தலை சந்தித்தோம். அதனுடைய விளைவு ஒரு பெரிய செட்பேக்காக எங்களுக்கு அமைஞ்சது மகாராஷ்டிரா, பீகாரில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய கன்சர்ன் அப்படின்றதையும் சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி திமுக தாவேக்காவோடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு நாங்கள் திமுகவோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம் அப்படின்றத சொல்கிறாரு. ஃபர்தராக டிவிக்கோட நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களா, விஜயோட பேசிகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு இருந்தது அப்படின்னா எல்லாரோடையும் நாங்கள் பேசத்தானே செய்வோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த பதிலை நம்ம டீகோட் பண்ணி பார்க்கும்போது விஜயோடும் காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் இதில் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் அலையாக நினைக்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தீவிரமான பாஜக எதிர்ப்பு, தீவிரமான திமுக எதிர்ப்பு, இந்த இரண்டும் தான் பெரிய வாக்கு வங்கியாக இருக்குது. இப்போ பாஜகவை கடுமையாக திமுக அட்டாக் செய்யும் பொழுது திமுகவுக்கு காங்கிரஸ் என்பது கூட இருக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் அலையாக நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை திமுக தலைமைக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்களுடைய உரிமையை கேட்குறாங்க. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் சுமூகமாக திமுகவோடு இருக்கும் பொழுது காங்கிரஸ் மட்டும் இந்த தேர்தலில் அதிக இடங்கள் கேட்பது அப்படின்றது ஒரு கூடுதல் நெருக்கடியை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் காங்கிரஸை பொறுத்தவரையில் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. இப்போ பொதுவாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, இது 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல் அல்ல, இது 50 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஈவன் விஜய் கூட அதை பேசினார்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைம் தாவேக்காவை ஒரு மையப்படுத்தி ஆனால் ஒரு தேர்தல் நடந்துகிட்ருக்கு. தாவேக்காவுடைய என்ட்ரி பொலிட்டிக்கல் சினாரியோவே மாற்றிருக்கு. அப்போ தாவேக்காவை மையப்படுத்தி நம்ம நம்முடைய பார்கெயின் பவரை திமுகட்ட இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது கூட ஒரு நோக்கமாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, காங்கிரஸில் அக்ராஸ் அவங்களுடைய பார்ட்டி கேடர்ஸ் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் அப்படின்றது திமுக நம்மளை இல்ட்ரீட் பண்ணுது, திமுக நமக்கான மரியாதையை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்புறம் வாரிய பதவிகளில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது எப்பயுமே திமுக காங்கிரஸுக்கு கொடுக்கல. பொதுவாகவே தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் கொடுப்பதில்லை. ஸோ இந்த மாதிரியான அந்த கசப்பான அனுபவங்கள் காங்கிரஸை பொறுத்தவரையில் நம்ம ஏன் தாவேக்காவோட போகக்கூடாது அப்படின்ற மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ராகுல் காந்திக்கு இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், பிரவீன் காந்தியாக இருக்கட்டும், ஸோ இவர்கள் எல்லாம் ராகுல் காந்தியோட நெருக்கமாக பழகக்கூடியவர்கள். இவர்கள் அக்ராஸ் நம்முடைய பார்ட்டி கேடர்ஸுடைய மனநிலை இதுவாகத்தான் இருக்குது. ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம சரியான ஒரு வியூகத்தோடு அணுகணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காங்க, கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி கொஞ்சம் கூட இறங்கி வராமல் அவருடைய ஸ்டாண்டை ரொம்ப கிளியராக திமுக தலைமைக்கு தெரியப்படுத்தியிருப்பதாக சொல்கிறாங்க.
இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை பொறுத்தவரையில் கிறிஸ் ஜோடங்கர் தலைமையிலான ஒரு 5 குழு வந்து போட்டுட்டாங்க. இருந்தாலும் திமுக தலைமையை பொறுத்தவரையில் கிறிஸ் ஜோடங்கரோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்றது சரியாக இருக்காது. நம்ம வந்து ராகுல் காந்திகிட்டே பேசலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது ராகுல் காந்திகிட்ட முதல் முறையாக பேசியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் தான் வந்து ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை இனிஷியேட் பண்ணார். ஆனால் ராகுல் காந்திக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து சரியான ஒரு முறையில் இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதற்கு பிறகு தான் வந்து கனிமொழி அவர்களை வைத்து இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து ராகுல் காந்தியும் கனிமொழி அவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இருப்பினும் வந்து ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் தொண்டர்களுடைய மனநிலை இதுவாக இருக்கிறது. ஸோ இதை தாண்டி நான் வந்து எகெயின்ஸ்டாக போக விரும்பலை. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை குழுவிட்டே நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் 3 விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருப்பதாக சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அதிக இடங்கள் கேட்டு பெறுவது அப்படின்றதில் உறுதியாக இருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த தேர்தலில் வந்து அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அதிக இடங்கள் வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. மூன்றாவது பார்த்திங்கன்னா வாரியங்களில் பதவிகள் போடணும். இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக வந்து ராகுல் காந்தி பார்த்துருக்கிறாரு. அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்ததாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கனிமொழி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ராகுல் காந்தியுடனான அந்த சந்திப்பு குறித்து அவங்க வந்து விளக்கியிருக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் கிறிஸ் ஜோடங்கர் வந்து கனிமொழி அவர்களோடைய பேசலாம் அப்படின்ற ஒரு அனுமதியும் கொடுத்துருக்காரு. டிஆர் பாலுவை பொறுத்தவரையில் அவர் வந்து கட் அண்ட் ரைட்டாக இருக்கக்கூடியவங்க. அந்த குழுவே பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு அமைக்கப்பட்ட குழுவே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு குழு. ஸோ அவங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இன்னும் அந்த முரண் அப்படின்றது அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கனிமொழி அவர்களே வந்து கிறிஸ் ஜோடங்கரோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு திரு ஸ்டாலின் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் கிறிஸ் ஜோடங்கர் வந்து திருமதி கனிமொழி அவர்களை வந்து நேற்று சந்தித்து பேசியிருந்தார் அப்படின்றது செய்தியாக இருக்குது. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்திங்க அப்படின்னா திமுகவை பொறுத்தவரையில் கடந்த முறை உங்களுக்கு கொடுத்த அந்த 25 தொகுதிகள் அப்படின்றது இந்த முறையும் கொடுக்க முடியும், அதற்கு மேலே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் 40 தொகுதிகள் அப்படின்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள், வாரிய பதவிகள், ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போடு அவங்க இருக்காங்க. திருமதி கனிமொழியை பொறுத்தவரையில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை கிறிஸ் ஜோடங்கருக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. 25 இடங்கள் மட்டுமே எங்களால் தர முடியும். கடந்த முறை வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன கொடுத்தோமோ அதே 25 இடங்கள் தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பதாக சொல்கிறாங்க. கிறிஸ் ஜோடங்கரை பொறுத்தவரையில் 25 அப்படின்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் அவருடைய கேள்வியாக இருந்திருக்கு. ஏற்கனவே வந்து எங்களுக்கு 63லேருந்து 41 ஆகி இப்போ வந்து 25க்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க, மீண்டும் 25 அப்படின்றது எப்படி சரியாக இருக்கும்? கடந்த 5 வருடங்களில் வந்து எங்களுடைய கட்சி வளர்ந்துருக்கிறது, 5000 பேர் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அவருடைய வெர்ஷன்ஸை அவர் சொல்லியிருக்கிறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரையில் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கிறிஸ் ஜோடங்கர் திருமதி கனிமொழி இடையிலான அந்த சந்திப்பு குறித்து நம்ம டீட்டெயில்டாக பேசினோம். திமுக காங்கிரஸ் இந்த 2 கட்சிகளும் வந்து தங்களுடைய கூட்டணியை அறிவிக்க வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னா 2 பேரும் பிரிவதற்கான நேரமும் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை பொறுத்தவரையில் 2 கட்சியுடைய தொண்டர்கள் மத்தியிலேயே ஆல்ரெடி மோதல் போக்கு அப்படின்றது பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு. இப்படி இழுபறி தொடர்ந்து கொண்டே இருந்தால் அந்த மோதல் போக்கு அதிகமாவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது தேர்தல் அறிவிப்புக்கு பின் நடக்குது அப்படின்னா அது மேலும் சிக்கலை வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திமுகவுடைய தொண்டர்கள் காங்கிரஸை ஆதரிக்காமலும் போகலாம், காங்கிரஸுடைய தொண்டர்கள் திமுகவை ஆதரிக்காமலும் போகலாம். அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து திமுக காங்கிரஸ் உடனடியாக ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு நேரமாக இதை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் திமுக அல்லது காங்கிரஸ் தொண்டர்களாக கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.